5வது ವಚನ ವರೆಗೆ ವಾಸಿக்கலாம். ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 5ರ ವಚನದವರೆಗೆ ಓದೋಣ. ஜெனிசிஸ் சாப்டர் 22 ವರ್ಸ್ 1 to 5. ಕನ್ನಡ படிங்க, அப்புறம் தமிழ்ல படிப்பாங்க. ಈ ಸಂಗತಿಗಳು ಆದ ಮೇಲೆ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಪರಿಶೋಧಿಸಿದನು. ಹೇಗೆಂದರೆ ಆತನು ಅವನನ್ನು ಅಬ್ರಹಾಮನೇ ಎಂದು ಕರೆಯಲು ಅವನು ಇಗೋ ಇದ್ದೇನೆ ಅಂದನು. ಆಗಲಾತನು ನಿನಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವ ಒಬ್ಬನೇ ಮಗನಾದ ಈಸಾಕನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮೋರಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಅವನನ್ನು ನಾನು ಹೇಳುವ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮವಾಗಿ ಅರ್ಪಿಸಬೇಕು ಅಂದನು. ಬೆಳಿಗ್ಗೆ ಅಬ್ರಹಾಮನು ಎದ್ದು ಕತ್ತೆಗೆ ತಡಿ ಹಾಕಿಸಿ ಯಜ್ಞಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹೊಡಿಸಿ ತನ್ನ ಸೇವಕರಲ್ಲಿ ಇಬ್ಬರನ್ನು ತನ್ನ ಮಗನಾದ ಈಸಾಕನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ದೇವರು ಹೇಳಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೊರಟನು. 3ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನು ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವಾಗ ಆ ಸ್ಥಳವು ದೂರದಲ್ಲಿ ಕಾಣಿಸಲು ಅವನು ತನ್ನ ಸೇವಕರಿಗೆ, ನೀವು ಇಲ್ಲೇ ಕತ್ತೆಯ ಬಳಿಯಲ್ಲಿರಿ, ನಾನು ನನ್ನ ಮಗನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ದೇವಾರಾಧನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳಿದನು. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதைகளை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்தை போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கீங்க? சரி, படிக்கிறவங்க படிச்சிருக்கீங்க, படிக்காதவங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அப்ப கர்த்தர் தொடர்ந்து நம்மளோட பேசுவாராக. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்க அவர் முன் வருகிறார். ஆமென். இந்த 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே சொல்றாங்க, God tested Abraham and said to him, Abraham, and he said, here I am. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை எல்லா நேரங்களிலுமே அவர் ஆபிரகாமோடு வந்து பேசுறாரு. நிறைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்றார்? கொடுக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருப்ப, அப்புறம் உன்னுடைய சந்ததி என்ன கடல் மணலை போல இருக்கும், நட்சத்திரங்களை பார், அப்போ உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களை போல இருக்கும். அப்படியே ஆண்டவர் நிறைய விஷயங்களை என்ன பண்றார்? ஆபிரகாமோடு பேசுறார். அப்ப ஆபிரகாம் கூட என்ன பண்றார்? நல்ல ஒரு ஐக்கியத்துல ஆண்டவரோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். இப்போ சோதனை என்பது நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறதுனால வருதா, ஐக்கியமா இல்லாதனால வருதா? இருக்கிறதுனால வருது. அப்போ இல்ல ஐக்கியமா இல்லைன்னா வருது இல்லையா? அப்ப கூட வருது. வெரி குட், அதான் உண்மை. காயத்ரி நல்லா சொன்னாங்க. ஐக்கியமா இருந்தாலும் வருது, ஐக்கியமா இல்லைனாலும் என்ன பண்ணுது? வருது. ஹல்லேலூயா. ஆனா ஐக்கியமா இருக்கிறவர்களோடு கர்த்தர் சோதிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? பற்றி கொள்வாங்க. ஏன்னா அந்த ஐக்கியமா இல்லாத போது வருகிற சோதனை என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? உட்காந்து அழுவாங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், செத்து போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, என்னென்னமோ அவங்க பண்ணுவாங்க, அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஆபிரகாமை சோதிக்கும்படி அவர் ஆபிரகாமை அழைக்கிறாராம். ஆமென். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நிறைய வாட்டி ஆண்டவர் என்ன அழைப்பதே என்னத்திற்கு? என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, எனக்கு வந்து தீர்க்க தரிசனம் பேசுறதுக்கு, எனக்கு வந்து என்ன பண்றதுக்கு, எனக்கு வந்து நிறைய விஷயங்களை ஆண்டவர் சொல்றதுக்கு. ஒன்லி பிளெஸிங் லைன்ல தான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நம்ம அங்கதான் வச்சிருப்போம். ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னா என்னவா இருக்கணும்? அது என்னை உற்சாகப்படுத்துறதா இருக்கணும். இதோ ரக்ஷிதா சிஸ்டர் இப்படி ஆக போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலன். ஆனா இந்த மாதிரி ஒரு சோதனை வருதுனாக்கா நான் உண்மையை என்ன பண்ண மாட்டேன்? ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நான் ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமை கூப்பிடுறாரு. God tested Abraham and said to him, Abraham,
எங்க இருக்கிறப்பா கூப்பிடுறாரு. அப்போ உடனே என்ன பண்றாரு, இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன், பிரசன்ட் போடுறாரு. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை எதுக்கு அழைக்கிறாராம்? சோதிக்கிறதுக்கு. எதுக்கு அழைக்கிறாரு? சோதிக்கிறதுக்கு. அப்ப ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன தரார்? ரட்சிப்பை தரார். இந்த ரட்சிப்பின் பாதையில ஆண்டவர் நடத்துறாரு. அதுக்கப்புறம் நல்லா ஜெபிக்கும்படி செய்யறாரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்யறாரு. எனக்குள்ள பெரிய இந்த உலகத்தில் இருந்த நான் என்ன ஆயிடுது, இந்த குணங்கள் வேறன்னு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. கர்த்தருக்குள் இருக்கிற நீ, உன்னுடைய குணங்கள் வேற, உலகத்தில் இருக்கிறவனுக்கு குணங்கள் வேற. அப்ப இந்த குணங்களை ஆண்டவர் வேறுபடுத்துகிறார். ஆமென். இந்த உலகத்தின் அழகை காண்பித்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் அழகையும் காண்பிக்கிறார். இது இரண்டையும் காண்பித்து ஆண்டவர் என்ன பண்றார், இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும், நான் அங்கேயே இருக்குவேன் இங்கேயே இருக்குவேன்னா முடியாது. ஆமென். ஹலோ சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க நீங்க? அங்க இருக்கிறீங்களா எங்க இருக்கிறீங்களா? பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, எங்க இருக்கிறீங்க? அங்க இருக்கிறீங்களா எங்க இருக்கிறீங்களா? இல்லைங்க நான் சிஸ்டர் சைட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறேன். அதை கேட்கல. இல்லைங்க நான் பிரதர் சைட்ல தான் உட்காந்துக்கிறேன். நீங்க வேற. பிரதர் வந்து சிஸ்டர் சைட்ல உட்கார முடியும், அந்த ஸ்விட்ச் கேட்கல நான். இந்த சைடு கர்த்தருடைய ராஜ்யம், இந்த சைடு உலகத்தின் ராஜ்யம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா, இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிற சகலமும் என்னுடைய கண்களுக்கு முன்ன கொண்டு வரார். ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எனக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாது. I cannot differentiate. என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நான் போறேனா, கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், காண்பித்து கொடுப்பார். அப்போ இதை காண்பிக்கிறது மட்டுமல்ல, ஒரு கரெக்டான ஆவிக்குரிய விதத்துல நீங்க நடத்தப்படும் போது நீங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, இந்த விஷயங்களை நான் விடணும். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் ஆயிருக்குது இந்த சபையில? ஆமென். எல்லாரும் கை தூக்குறீங்க. அப்ப என்ன, அதுதான் இல்லைங்களா? அதுதான் ஒரு நல்ல அடையாளம். அப்ப இந்த குணங்கள் இருந்த ஆண்டவரே என்னை விடுவீங்க, என்னை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்கிற மனிதர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமென். அப்போ அதையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், என்ன செய்வார். அப்போ பாஸ்டர் குமார் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நம்ம எல்லாம் இந்த உலகத்துல ஒரு மனுஷரா இருந்தாலும் கூட, ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு தேவதூதனை அப்பப்போ அனுப்புறாராம். எதுக்கு அனுப்புறார்? அப்பப்போ தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த, தீர்க்க தரிசனங்களை பேச. இப்ப ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஆனா அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகளோடு என்ன பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகளோடு ஏஞ்சல்ஸ் வந்து பேசுவாங்களாம். தேவதூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தீர்க்கதரிசிகளோட பேசி இப்படிதான் நீங்க செய்யணும், இப்படிதான் பண்ணணும், இதை போய் நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, இதை போய் அந்த ராஜாவுக்கு சொல்லுங்க, இப்படி நீங்க போங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆமே. அப்போ அந்த நாட்கள்ல பேசும்போது அப்போதான் என்ன தேவதூதர்கள் வருவாங்களா. ஆனா பாஸ் என்ன சொன்னாரு, நம்ம இந்த உலகத்திலே ஒரு மனுஷரா இருக்கிறோம், ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு தேவதூதன் தேவையில்லை இனிமே. ஆமென். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற சிலர் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க முடியும். அப்ப அதே போலதான் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எதற்காக தெரிந்து கொள்கிறார்? செலக்ட் பண்றார். He was already rich. அவர் ஆல்ரெடி பணக்காரரா இருந்தாரு. He was not lacking anything. அவருக்கு இது வேணும் அது வேணும்ன்றது எதுவுமே இல்லை. அவர் ஆல்ரெடி ரிச்சா இருந்தார். ஆனா மனசுல ஏதோ ஒரு கேள்வியோ ஒரு ஒரு மிஸ்ஸிங் அவருக்கு ஆயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவரை தொடர்றார். ஆமென். அழைக்கிறார். நான் உன்னை பெரிய காரியங்களை, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் ஆபிரகாமே, நீ வா. அப்ப கூட அவர் என்ன பண்ணல, நான் வரணுமா வேண்டாவா அப்படி கேட்கல. யோனா கேட்டார் இல்லையா, ஆண்டவர் சொல்றார் நீ நினைவேக்கு போ. அவர் சொல்றாரு இல்ல, நினைவே ஜனங்க எனக்கு பிடிக்காது, நான் தார்ஷீஸ் தான் போவேன். ஏன்னா அவருடைய யோசனை அப்படி. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் வந்தார் இல்ல. அப்ப பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் என்ன பண்றார், காண்பிக்கிறார், பெரிய திட்டங்களை கொடுக்கிறார். நீ வானத்தின் நட்சத்திரத்தை பார். என்ன முடியுமா நம்மளால? அந்த ஸ்டார்ஸ் என்ன முடியுமா? முடியாது. கடல் மணலை வந்து கேஜியா போட்டு கனெக்ட் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் அப்படியெல்லாம் பேசுறார். அப்படியெல்லாம் பேசும்போது எப்படி இருக்கும் எனக்கு, ஏய் நான் ஒரு பெரிய ஆள்பா, ஆண்டவர் என்ன பெரிய நோக்கத்திற்காக என்ன பண்றாரு, ஏன்னா அழைக்கிறாருப்பா. பெற்றவங்க கூட என்கிட்ட இப்படி பேசல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இதுல வராரு. ஆனா ஆண்டவர் இங்க என்னத்துக்கு அழைக்கிறார்? சோதிப்பதற்கு. இதே மாதிரி புதிய ஏற்பாடுல ஒருத்தர் சோதிக்கப்பட்டாங்க. யார் அது? வெரி குட். யார் சோதிக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்றாங்க, உபவாசத்துல இருக்கும்போது சோதிக்கப்படுறதுக்கு
பிசாசுனால சோதிக்கப்படுறாரு. அப்போ இயேசு இந்த உலகத்தில் எதற்கு வந்தார் சொல்லுங்க? தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படி, பாவிகளை மறுபடியும் அவர்களுக்கு மீட்பையும் இழந்து போன அந்த ஐக்கியத்தையும் கொடுக்கும்படி பாவிகளை கர்த்தர் தேடி அவருடைய ஒரே குமாரன் அனுப்புறார். அப்போ ஏன் பிசாசு சோதிக்கணும்? ஒரே குமாரன் அல்லவா? தேவன் சகலமும் படைத்தது எல்லாமே அந்த ஒரே குமாரனுடைய நோக்கத்தின்படி, அவருடைய பார்வையின்படி. இப்ப திரேக தேவன் அவர். அப்ப எதற்கு பிசாசுனால சோதிக்கப்படணும்? அப்ப ஆண்டவர் அழைப்பையும் தருவார், சோதனையும் தருவார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போவாதீங்க, ஆண்டவர் உங்களை சோதிக்கும் போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ, ஆமென், தீர்க்க தரிசனங்களை எவ்வளவு மகிழ்ச்சியா ஏத்துக்கிறோமோ, அதை விட ஆமென் அந்த அளவுல நம்ம சோதனை என்ன பண்ணணும்? ஏத்துக்கிறவங்களா இருக்கணும். நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, என்ன நடக்குது என் வாழ்க்கையில, உண்மையா ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரா? நிறைய கேள்விகள் வரும். ஆனா அந்த கேள்விகள் எல்லாம் பிசாசு கொண்டு அப்பாலே போன்னு சொல்லிடணும். ஆமென். யாக்கோபு 4:7 சொல்லுது, ஏதோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவனை ஓடி போறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க எதிர்த்து நிக்கணும். ஆமென். என் தேவன் பெரியவர், இந்த பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்த்து நிற்கணும். ஆமென். இதை செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் சொல்றாரு, இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இதோப்பா நீ என்ன பண்ண, நீ உன்னுடைய குமாரன் ஈசாக்கு வந்து ரொம்ப லாஸ்ட் டேஸ்ல பிறந்தாரு இல்லையா, 100 இயர்ஸ்ல 99 இயர்ஸ்ல. அப்போ அந்த நாட்கள்ல பிறந்த ஒரே குமாரன், ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட் ஐசக் அவங்களுக்கு. ஏன்னா எந்த டைம்லயுமே வாலிப நாட்களை திருமணம் ஆன உடனே ஒரு கொஞ்ச நாட்கள் நம்ம தனியா இருக்கலாமே, சந்தோஷமா இருக்கலாமே, பிறகு எல்லாருக்குமே வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் அந்த ஏக்கம் வந்துடும், ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ அந்த நாட்களை நிறைவேறல. எந்த நாட்களை நிறைவேறிச்சு? வயசாயிடுச்சு, என்னைக்கு என் நாட்கள் முடியும், நான் ஆண்டவர்கிட்ட போயிடலாம், பலவீனமா இருக்குது, சோர்வா இருக்குது, முடியலையே, எல்லாம் இருக்குது, அழகு இருக்குது, ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது, ஆனா இந்த பலவீனமா இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்றார். பிகாஸ் இஸ் a promise son. ஆமென். இந்த உலகத்திற்கு நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ். அப்போ ஆண்டவர் வந்து அந்த குழந்தை சொல்றார் ஆபிரகாமுக்கு, உன்னுடைய ஒரே குமாரன், நீ அதிகமாய் நேசிக்கிற ஈசாக்க நீ என்ன பண்ணுப்பா, நீ வந்து மோரியா தேசத்திற்கு நீ என்ன பண்ணு, கொண்டு போ. எது கொண்டு போறதுக்கு? அபிஷேகம் பண்றதுக்கா, இல்ல அலங்கரிக்கிறதுக்கா, இல்ல பெரிய தீர்க்க தரிசனங்களை தன்னுடைய மகனுக்காக பேசுறதுக்கா? இல்ல. ஆண்டவர் சொல்றா, மோரியா தேசத்துக்கு நீ கொண்டு போ, அவனை தகன பலியாக, burnt offering, தமிழ்ல என்னது? தகன பலி. தகன பலியாக என்ன பண்ணு, அந்த one of the mountains, அங்க என்ன பண்றது? மோரியா, அது வந்து it's a land of Moria. அப்போ one of the mountains of which I will tell you. ஆண்டவர் சொல்றார், அப்போ இந்த மோரியா தேசம் அன்றது ஒரு இடம், it's a land. அந்த லேண்ட்ல நீ என்ன பண்ண, நீ ஏறிப்போ, அங்க இருக்கிற ஒரு மலைகளிலே நீ என்ன பண்ணலாம், நீ உன்னுடைய மகனை எங்க நீ வந்து பலி கொடுக்கணும்ன்றதை நான் என்ன பண்றேன், I will tell you அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரா, he rose early in the morning. ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரே குமாரன், நீ நேசிக்கிற ஒரே ஈசாக்கு நீ பெற்றுக்கொண்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட், இந்த கிஃப்டை நீ என்ன பண்ண, மோரியா தேசத்துக்கு போ, அங்க இருக்கிற ஒரு மலைகளிலே நான் உனக்கு சொல்லும்படி நீ எனக்கு உன்னுடைய பிள்ளையாட என்ன பண்ண, எனக்கு பலியா கொடுன்னு சொல்றார். இதை கேட்ட ஆபிரகாம் என்ன பண்ணல, ஆபிரகாம் என்ன பண்ணல, வேதனையில ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு விழுந்து போல என்ன பண்றாரு, இமீடியட்டா he fastened his bed. இமீடியட்டா என்ன பண்றார், காலையிலே அதிகாலையில எழுந்துக்கிறாராம். ஏன்னா அதிகாலையில் எழுந்தாலும் மனைவி தூங்கி நிற்பாங்க. கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டா சாராளுடைய கண்களை மாட்டினா க்ளோஸ் ஆபிரகாம், பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும் அப்புறம். ஏன்னா இதுதான் ரியாலிட்டி. எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் இதை சொல்லுவீங்கன்னு தெரியல, எத்தனை ஒய்ஃப் இதை சொல்லுவீங்கன்னு தெரியல. நிறைய வீட்டில் அப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆன்லைன்ல கூட. இது இட் இஸ் என்னது, இட்ஸ் an ultimate truth. இதான் உண்மை. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றார், இதை புரிந்தவராக. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பார்ட்னர்ஸ்க்காக சில விஷயங்களை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம்.
அது எதுவானா இருக்கலாம், அதை வந்து ரியலைசேஷன் வரதுக்கு இட் வில் டேக் டைம். ஆனால் நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். அப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு? அதிகாலையிலே எழுந்துக்கிறாராம். அதிகாலையிலே எழுந்து அவர் என்ன பண்றார்? வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. அடுத்தது வாசிங்க. தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரில் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். அப்ப என்ன நடக்குது? ஆபிரகாம் அவர் என்ன பண்றார்? கழுதையின் மேல் அவர் ஏறி அதிகாலையில் எழுந்து என்ன பண்றார்? இப்போ அந்த அப்போ அந்த பலி, அந்த தகன பலியை கொடுப்பதற்கு என்ன தேவை? தகன பலி கொடுப்பதற்கு என்ன தேவை? விறகு தேவை இல்ல? தமிழ்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? கட்டைகள் தேவை. நான் நல்லா காஞ்ச கட்டை இருந்தாதான் அது நல்லா தகதகன்னு எரியும். விறகு எடுத்துன்னு போனா என்ன பண்ண முடியாது, எரியாது. விறகு கட்டை இருந்தாதான் எரியும். நல்லா கட்டை இருந்தாதான் என்ன பண்ணும்? நல்ல தகதகன்னு ஒரு வாட்டி நம்ம நெருப்பு பற்ற வச்சிட்டோம்னா அது ரொம்ப நேரம் நம்மளுக்கு இனிமே அந்த நெருப்பு தேவையில்லைன்னா கூட ஸ்டாப் ஆகாது, நல்லா எரியும் அந்த கட்டை. அப்படின்னா நல்ல அது எல்லா இடத்துலையுமே அப்படின்னா ஃபுல்லாக உள்ள இருந்து அவுட் இருக்குமே அது பயங்கர ட்ரையா இருக்கும். அதான் அந்த கட்டைகள் என்ன பண்றாங்க ஸ்பெஷலா இப்போ தன்னுடைய மகனை தான் பலி கொடுக்கறது. ஆனா அந்த பலிக்கு விறகுகளை எடுக்கல, ஏதோ ஒரு கட்டைகளை தூக்கல. அந்த கட்டைகள் ரொம்ப நேரம் எரியத்தக்க கட்டைகளை என்ன பண்றா? செலக்ட் பண்ணிட்டு இந்த கட்டைகளை ரொம்ப நேரம் எரியணும். அப்ப ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு பலி வந்து நான் கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த கட்டையை என்ன பண்றார்? செலக்ட் பண்ணிக்கிறார். இப்போ இந்த செலக்ட் பண்ண கட்டையை வந்து ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி இந்த கட்டைகளை அங்க இங்க கீழே போட்டுன்னு, இப்போ நம்ம வந்து இப்போ சிவகுமார் நான் சமையல் பண்றாருன்னு எடுத்துக்கணும்னா, நான் என்ன சொன்னேன் லாஸ்ட் டைம் நம்ம சொன்னோம் டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த சமையலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், அது ஒரு பாத்திரமா இருக்கலாம், கத்தியா இருக்கலாம், டேபிளா இருக்கலாம், என்ன இருந்தாலும் நாங்கள் என்ன பண்றோம்? உங்களுக்கு வாங்கி வந்து தரோம், நீங்க கரெக்டா பண்ணுங்கன்னு சொன்னோம். ஏன்னா அது ஆண்டவருடைய ஊழியம். ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய ஒரே குமாரனை வந்து பலி கொடுக்க வேண்டிய நேரம். ஆனா அவர் என்ன பண்றார்? பெஸ்டான அந்த கட்டைகளை என்ன பண்றார்? செலக்ட் பண்ண பெஸ்டான உட் என்ன பண்றாராம்? செலக்ட் பண்றாராம். இதை செலக்ட் பண்ணது மட்டுமல்ல, இதை என்னால சுமக்க முடியாது, இதை கழுதையினால சுமக்க முடியாது, என்னுடைய குமாரனால என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது, எங்க 3 பேரால இதை பண்ண முடியாது. அதனால 2 யங் மேனை சூஸ் பண்றார். வயசானவங்களை இல்ல, வாலிபர்களை என்ன பண்றார்? 2 பேரை செலக்ட் பண்றார். ஏன்னா வாலிபர்கள் தான் டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஏறி போலாம், இன்னும் கொஞ்சம் தேவனுக்காக நிக்கலாம் அப்படின்னு வைராகியமா நிற்பாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்றார்? வாலிபர்களை 2 பேரை செலக்ட் பண்ணி ஸ்பிளிட் பண்றார். இவ்வளவு கட்டைகளை நீ எடுத்துக்கோப்பா, இவ்வளவு கட்டைகளை நீ எடுத்துக்கோ, இவ்வளவு கட்டைகளை ஈசாக்கு எடுத்துப்பாரு, இவ்வளவு கட்டைகளை நான் வந்து கழுத மேல வைக்கிறேன், நம்ம கடந்து போகலான்னு போறாங்க. பாருங்க பிளான் எவ்வளவு நல்லா எக்ஸிக்யூட் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பண்றோம்? நம்ம ஊழியத்துல பண்றது கிடையாது. அதான் உண்மை. அல்டிமேட் ட்ரூத் எப்படின்னு சொல்லணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதே மாதிரி தான் இதுவும் அல்டிமேட் ட்ரூத். எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டா நம்மளால பண்ண முடியறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய ஒரே குமாரன், எவ்வளவு வழி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அது லாஸ்ட் டேஸ்ல வந்து அந்த குமாரன் ஆண்டவர் கொடுத்தார். அவர் என்னென்னமோ நினைச்சார். ஆபிரகாம் வந்து குழந்தை பிறந்த உடனே, சாராள் குழந்தை பிறந்த உடனே என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ ஆண்டவர் எவ்வளோ தீர்க்க தரிசனங்களை பேசினாரு, எவ்வளோ வார்த்தைகளை பேசினாரு, ஓ கடல் மணல் சொன்னாரு, நட்சத்திரங்கள் சொன்னாங்களே, அப்போ என்னுடைய மகன் தான் அதுக்கு அடையாளம். இப்படி அறிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் கர்த்தர் பேசிக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளோடு கர்த்தர் பேசியிருக்கிற வாக்குத்தத்தங்களை பகிர்ந்துக்கிறீங்க? நானே அதை நினைக்கிறது இல்லை. என் பசங்களுக்கு எங்க இருந்து சொல்லிக் கொடுக்கறது? நானே லேவி பாருங்க, நானே வந்து என்ன பண்றது இல்லை, அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. என் பசங்களுக்கு நான் எங்க இருந்து சொல்லிக் கொடுக்கறது? அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்போ நானே வந்து என் மனைவிக்கே எனக்கு தெரியறது இல்லை. அப்ப எப்படி என் மனைவி படிக்கலப்பா, மனைவி என்ன எங்க ஹஸ்பண்ட் படிக்கலப்பா, நாங்க 2 பேருமே படிச்சுக்கிறோம், நான் டைம் இல்லப்பா, இப்படிதான் காரணங்களை சொல்றோம். ஆனா
என்ன பண்ணோம்? எத்தனை பேர் இதை சொல்லியிருப்பீங்க? ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட ஷேர் பண்ணாலும், ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசி இருக்கிறார் ஈசாக்கு, நிச்சயமா ஆண்டவர் உன்னை நிறுத்துவார், நீ விசுவாசமா இருக்கணும், ஆண்டவரை நம்பணும், ஜெபிக்கணும், தேடணும் என்கிற ஒரு மிகப்பெரிய பக்தி வைராகியத்தை கொண்ட அந்த ஒரு ட்ரெயினை வந்து என்ன பண்றார்? ஈசாக்க பண்றார். இப்படி பண்ண ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய வழி. ஆனாலும் என்ன, அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அதனால நான் என்ன பண்ண போறேன், கரெக்டா ஆண்டவர் சொன்னபடி இந்த தகன பலி என்ன நடக்கணும். இதுக்கு நான் தடையா இருக்க கூடாது, என் மனைவி தடையா இருக்க கூடாது. என் மனைவியை நான் ஒருவேளை நேசித்திருக்கலாம், ஏன்னா அவள் கடைசி வயசுல, சாவர வயசுல எனக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடுத்திருக்கிறான். அப்போ என் மனைவி எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட என் கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு முக்கியம். ஆமென். என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், உன்னுடைய மகனை நீ மோரியா தேசத்துக்கு கொண்டு போகப்பா, அங்க இருக்கிற ஒரு மலையில நீ எப்படி பலி கொடுக்கணும் என்பதை நான் உனக்கு சொல்வேன் என்று கர்த்தர் சொன்னதை அவர் என்ன பண்ணல, யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆமென். தன்னோடு இருந்த வேலைக்காரர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணல, தன்னுடைய மனைவிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல, தன்னுடைய ஒரே குமாரன், ஒரே நேசபுத்திரன், அவருக்காய் பிறந்த அந்த மகனிடத்துல கூட வாக்குத்தத்தங்களெல்லாம் சொன்னாரு, தேவன் பேசின தீர்க்க தரிசனங்களை சொன்னாரு, தன்னுடைய பலனை சொன்னாரு, பலவீனத்தை சொன்னாரு, ஆண்டவர் பேசின சகலமும் சொன்னாரு. ஆனால் கர்த்தர் சோதிக்க துணிந்த போது அதை சொல்லல, அவர் செய்து காட்டும்படி ஆயத்தமாயிட்டார். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதிக்கிற ஒரு நேரம் வரும்போது எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாகிறோம்? அதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு எனக்கு ஆசையே இல்லை. ஐ எம் நாட் ரெடி டு பி டெஸ்டட் பை காட். நான் ஆண்டவரை சோதிப்பதற்கு நான் ரெடி இல்லை. வாயில சொல்லிடலாம், ஆண்டவர் தானே என்ன சோதிக்கிறாரு, சோதிக்கட்டுமே. ஆனா உள்ளத்துல சொல்லுங்க, உள்ளத்துல என்ன? ஹல்லேலூயா. அப்போ மனத ஆழங்களை, அதான் நான் சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் என்ன பார்க்கிறாராம்? இருதயத்தை பார்க்கிறார். நான் எப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரனா இருந்தாலும் ஆண்டவர் நான் ஊழியம் பண்றேன்றதல்ல, என் இருதயத்தை சோதிப்பார். ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? பெஸ்டான உட்டை எடுத்துக்கிறார், நல்ல வாலிபர்களை செலக்ட் பண்ணிக்கிறார், கடந்து போறார். He did not compromise. ஆமென். அப்போ ஆபிரகாம் வயசான நேரத்துல, இன்னைக்கு எத்தனை பேர் வயசு பசங்களா இருக்கிறோம்? நம்ம ஒரு ஜுரத்தை நம்மளால தாங்க முடியல. லாஸ்ட் டைம் எனக்கு வந்து சரிங்களா, தாங்க முடியல. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே உயிர் கொடுத்தீங்கன்னா பலத்தையும் கொடுங்க, நான் உயிரோட இருக்கணும்னா பல. இப்போ பாருங்க, இந்த வயசுலேயே ஜெபிக்கிறேன், 30-31 வயசுல. அப்போ ஆபிரகாம் 100 வயசுல அவர் தான் லீட் பண்ணோம். யாரை லீட் பண்ணோம்? பெரிய ஒரு லட்சத்தை இல்லை, ஆமென், லட்சங்களை லீட் பண்ணிடலாம். ஆனா ஒருத்தர் 2 பேரை இங்க வச்சு லீட் பண்றது இருக்குதே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் அது எப்படி பண்ணாருன்னு தெரியல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப வருஷமா பண்ணிருக்கிறார். ஆமென். பெரிய ஜனங்களை நடத்திடலாம், ஆனா ஒரு 5 பேர், 6 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர் கரெக்டா தெய்வ தரிசனத்துல அவங்களை நிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். அப்போ அவ்வளோ வயசாயிட்டு இருக்கு அவருக்கு, டயர்டா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் டயர்டா இருக்குதுன்றீங்க? நான் படுத்ததே 1 மணி, நான் எப்படி அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறது? என்னால ஜெபிக்க முடியாதுப்பா, டயர்டா இருக்கு. அந்த நாட்கள்ல வந்து அதிகாலையில ஜெபிக்காம எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த நாட்கள்ல பிள்ளைகள் இருக்கு இல்லையா, குடும்பம் இருக்கு இல்லையா, சபை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கட்டும், கஷ்டம் இருக்கு இல்லையா, பணம் தேவை இருக்கு இல்லையா, இருந்துச்சே. இந்த நாள் விட அந்த நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 3:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு இருப்பாங்க, படுத்துக்கிட்டு. நாங்கள் எப்பவுமே இப்போன்ட்டு இல்லை, எங்கள் ஃபேமிலி க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் படுக்கிறதே 12:30 மணிக்கு தான். அந்த நாட்களில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட அவங்க படுக்கிறதே 12 மணி ஆகிடும். ஆனாலும் she was a woman, காலையில் எழுந்து ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. எங்கள் அம்மா ஜெபிக்கிற சத்தத்தை பக்கத்தில் வாக்கிங் போவாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் கேட்டுட்டே போவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க ஜெபிக்கலன்னா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ಏನ್ ಜಪಿಕಲ ಏನ್ ಮೀನಮ್ಮ ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ವಾ ನೀವು, ಶಬ್ದ ಕೇಳಿಲ್ಲ ನಮಗೆ. அந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ உதவிகளை எங்களுக்காக ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், அவங்க ஒண்டி தான் கஷ்டப்படணும், யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. எங்கள் மாமா சொந்தம் பந்தம்ன்றதே எனக்கு இது வரைக்கும் யாருமே தெரியாது. அப்போ தனி ஆளா நின்று அவ்வளவா செய்யறதுக்கு அவங்க பலன் அல்ல, உன்னதத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பலன். ஆமென்.
அப்ப அதை அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு ஆபிரகாம் என்ன பண்றார், அவர் அந்த ஆண்டவர் சோதிக்கும் போது அவர் சோர்ந்து போகாம என்ன பண்ணார், அதுக்கு கீழ்ப்படிந்தவரா காணப்பட்டார். அப்போ 2 வாலிபர்களை கூப்பிட்டுங்கிறார். அந்த வயசான நேரத்துல நான் எனக்கு வயசாயிட்டு இருக்குது, ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சோர்ந்து போவாம அவர் தான் வேகமா நடக்கிறார், அவர் தான் வேகமா மலை ஏறுறாரு, அவர் தான் போறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார். ஆமென். அப்படி செய்யறாங்க. அப்படி செய்த உடனே 6வது வசனத்தை வாசிங்க தமிழ்ல மட்டும். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாக ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அவன் என்னென்ன எடுத்துக்கினாங்க? கட்டைகளை எடுத்துக்கினாங்க. அப்புறமா நெருப்பை எடுத்துக்கினாங்க, கத்தி எடுத்துக்கினாங்க. அப்புறமா 7வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் கட்டிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்றாரு ஆபிரகாம்? என்ன பண்றாரு? ஈசாக்கு கூப்பிட்டுக்கிறாரு, போறாரு. இதோ பையன் கேட்கிறான், ஈசாக்கு கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அப்பா, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா பலி கொடுக்கறதுக்கு என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி எங்க டாடி? வேர் இஸ் த lamb டாடின்னு கேட்குறாங்க. இப்போ எத்தனை பேர் உங்கள் பசங்களை நீங்கள் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா ஒரு கறி வாங்கிட்டேன்னா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இது சிக்கன் கபாப் பண்ணுறீங்களா, பிரியாணி பண்ணுறீங்களா, குழம்பு பண்ணுறீங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்பாங்க நம்மக்கிட்ட. அப்போ இங்கே பாருங்க, ஈசா கேட்குறாரு, டாடி ஃபயர் இருக்குது, உட் இருக்குது, பட் வேர் இஸ் த lamb? எங்கப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆட்டுக்குட்டி இல்லை. அவர் கேட்டே வர்றாரு. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு, ஆண்டவர் நமக்கு இந்த தகன பலிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருப்பா. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? ஈசாக்கு தான். அவர் மைண்ட்ல என்னது? அந்த ஆட்டுக்குட்டி நீ தான் என் பிள்ளையே, ஆனா நீ கலங்காத. ஆண்டவர் என்ன பண்றார்? God will provide for himself the lamb for the burnt offering, my son. And two of them walked down together. என்ன பண்றாங்க? சொல்றாங்க, மகனுக்கு மகனே, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாரு. நம்ம போலாம், நம்ம நடந்து போலாம். அப்போ கொண்டு போறாரு. இப்படி கொண்டு போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு? அந்த ஆல்டர் என்னது? பலிபீடமா? பலிபீடத்தை கட்டுறாங்க. அப்புறமா கட்டைகளை வைக்கிறாங்க. அப்புறமா என்ன பண்றாரு? கட்டைகளை வச்ச உடனே ஆட்டுக்குட்டி, வேறு ஆட்டுக்குட்டி டாடின்னு கேட்ட அந்த ஆட்டுக்குட்டி டாடி அந்த பையனை என்ன பண்றாங்க? அப்படியே அழுக்கா தூக்கி அந்த கட்டை மேல படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சுட்டு என்ன பண்றாரு? டாப் ஆஃப் த வுட். அப்புறமா ஆண்டவர் அவர் என்ன பண்றார்? உடனே என்ன பண்றார்? ஏன்னா இப்ப கொண்டுட்ட பிறகுதானே நெருப்பு வைக்க முடியும். அதனால கட்டைகளை கட்டிடுறாரு, பிள்ளைய படுக்க வச்சிடுறாரு, நல்லா டைட்டா கட்டிடுறாரு. இப்ப இந்த குழந்தை என்ன செஞ்சாலும் என்ன நடக்காது? முடியாது. ஏன்னா அப்படி கிளீனா கட்டியிருக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு? கத்தி எடுத்துக்கிறாரு. கத்தி எடுத்து என்ன பண்ண போறாரு? தன்னுடைய மகனை கொல்றதுக்கு ஆயத்தமாயிடுறாரு. இப்படியே ஆட்டுக்குட்டின குழந்தை இப்படியே பாக்குது, அப்பனா இது என்னையே கொண்டு வருது, இதோமா வேற ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தருவாருன்னு சொன்னாரு. எங்க அந்த ஆண்டவர்? எதுவுமே கத்தாம ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் ஈசாக்கு அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. ஆமே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க? நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க 10 பண்றாங்க. எங்க வீட்டுல லேவி அப்படிதான் பண்றோம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, கேட்டுட்டானா மழை இடி எல்லாம் வந்துடும் வீட்டுக்கு.
ஹalleluya. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணலையா, ஒரு வார்த்தை கேட்கல. அது வரைக்கும் பேசின ஈசாக்கு அந்த கட்டைகளை அடுக்கி அவரை டைட்டா கட்டின பிறகு ஒரு வார்த்தை கேட்கலையா அவரு. இதை படிக்கும் போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு. எப்படிப்பட்ட குழந்தைய வந்து ஆண்டவர் ஆபிரகாம் அந்த தகப்பன் வந்து எவ்வளவு நல்லா எவ்வளவு அழகா பக்தியில கொண்டு வந்திருக்கிறாரு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளை சோதிக்கும் போது ஆபிரகாம் மட்டும் டெஸ்ட் ஆகல, ஈசா கூட என்ன பண்ணார், அமைதியா இருந்தார். அப்போ கட்டிட்டாரு, எல்லாம் ரெடி. அப்போ எதுவுமே பேசல ஆபிரகாம். ஈசாக்கு மூஞ்ச பார்த்து அழுகுறதோ, ஒரே வாட்டி ஒன்று பார்த்துக்கிறேன்ப்பா என் சாமி நீ போயிட போற அப்படின்னு பார்க்கல. என்ன பண்ணார், அதான் ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, கத்தியை ஓங்கி தூக்குறாரு. அப்போதான் ஒரு சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் வருது ஹெவன்ல இருந்து. என்ன சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே கூப்பிட்டோன்னே, இதான் ஆண்டவரே நான் இருக்கிறேன், நீ வந்து உன்னுடைய பிள்ளையாண்டான் மீது என்ன பண்ணாத, நீ வந்து என்ன பண்ணாத, கை ஓங்காதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ கை ஓங்காதே. நான் என்ன நான் பார்க்கிறேன், இப்போ நீ தேவனுக்கு பயந்தவன் என்றும் நான் இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன் என்று தேவதூர் சொல்றார். ஆமென். இதை அறிந்து கொண்ட, இப்படி கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றார், அப்போ வாசிங்க 12 வாசிங்க லாஸ்ட்ல. உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அதற்கு பிறகு வாசிங்க. ஆபிரகாம் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்தார். அதை தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அதற்கு பிறகு ஆபிரகாம் என்ன கூப்பிடுறார் அந்த இடத்துல, யெகோவா ஈரே. என்ன அர்த்தமா, அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். இதோ கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. The Lord will provide. கர்த்தர் என்ன பண்ணுவார் தமிழ்ல, பார்த்துக் கொள்வார். கர்த்தரை பார்த்துக் கொள்வார். ஆமென். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ பிள்ளையாண்டர் மீது என்ன பண்ணாத, கை ஓங்காதே. நீ எனக்கு பயந்தவன் என்றும் உன்னுடைய ஒரே குமாரன் என்னை வந்து நீ என்ன பண்ணல, என்னிட தேவன் கொடுத்த வார்த்தையை வந்து நீ தூர வைக்காம என்னுடைய ஒரே குமாரன் என்று ஒரே குமாரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ செய்ததினாலே ஆபிரகாமே நீ என்ன பண்ண, அங்க ஒரு புதரில என்ன இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, உன்னுடைய மகனுக்கு பதிலாக நீ என்ன பண்ண, பலியாக்கி கொடு. அப்போதான் அவர் என்ன பண்றாரு, ஈசாக்கு ஒரு அதிர்ச்சி. ஈசாக்கு இறங்குறாரு, அந்த ஆட்டுக்குட்டியை தகப்பனும் பிள்ளையாக சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குறாங்க. நல்லா எரியணும், என் குழந்தை எரிஞ்சு போனோம், ஈசாக்கு எரிஞ்சு போனோம்னு செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாரு. அந்த உள்ள ஆண்டவர் கொடுத்த ஆட்டுக்குட்டியை வந்து வச்சு என்ன பண்றாங்க, எரிச்சு கடந்து போனாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் கூப்பிடுறாரு, இது கர்த்தர் என்ன பண்றது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். The Lord will provide. அதனால அவர் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரா அப்படின்னு அந்த இடத்துக்கு பேரை வச்சுட்டு போயிட்டாரோ. அதுக்கப்புறமா வாசிங்க. தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்றார், ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு, செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஈசாக்காக ஒரு சத்தம் வருது, நீ உன்னுடைய பிள்ளையாண்டான் மீது என்ன பண்ணாத, கை ஓங்காது. இரண்டாவது சத்தம் வானத்துல இருந்து சொல்றாரு, நான் வந்து என்மேல் ஆணையிட்டு நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீ வந்து உன்னுடைய பிள்ளையாண்டானை வந்து
பெரியதாக எண்ணாமல் நான் சொன்ன காரியத்தை செய்தபடியினாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன். அப்போ கூட ஆண்டவர் மறுபடியும் அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார் இல்லையா ஆபிரகாமுக்கு. அந்த ப்ராமிஸை மறுபடியும் உறுதிப்படுத்துறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சோதனை வரும்போது மறுபடியும் எனக்கு ஞாபகம் வரும். எத்தனை பேர் ஆராமன்னு சொல்றீங்க? பிரச்சனை வரும்போது ஆண்டவர் இப்படி எல்லாம் பேசினாரே, ஓ இந்த மைண்ட் புரிய வைக்கணும் ஞாபகம் வரும். ஏன்னா ஆண்டவர் பேசுறாரு, என்னெல்லாம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேசியிருந்தாரோ மறுபடியும் அந்த வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடலின் மணலை போல நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய வித்திலிருந்து எல்லா ஜனங்களும் இந்த பூமியில் இருக்கிற சகல எல்லா வருகிற ஜெனரேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எதற்கு? இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்குது, all generations of earth shall be blessed because you have obeyed my voice. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லாமே நடக்கும். எதற்கு நடக்கும்னா நீ எனக்கு கீழ்ப்படிந்ததுனால. ஆமென். என் சத்தத்திற்கு நீ மறுவார்த்தை கூறல. நீ எவ்வளவா நேசிக்கிற உன்னுடைய பிள்ளையா இருந்தாலும், நீ எவ்வளவா நேசிக்கிற உன்னுடைய மனைவியா இருந்தாலும், எவ்வளவோ காரியங்களை செயலாற்றுறதா இருந்தாலும், நீ நான் சொன்ன வார்த்தைகளை நீ அப்படியே கேட்டு பண்ணதுனால நான் என்ன பண்ண போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். உன்னுடைய வித்திலிருந்து வருகிற எல்லா ஜெனரேஷன்ஸ், இந்த பூமியில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், எல்லா ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆபிரகாமின் வித்து தான். ஆமென். அவங்க எல்லாம் ஆண்டவர் அப்பே சொல்லிட்டாரு, நீங்க ஆசீர்வாதமா என்ன பண்ண போறீங்க, இருக்க போறீங்க. ஆமென். அப்ப ஒரு கீழ்ப்படிந்தனால. அப்ப ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, he is a man of faith ன்னு புரிஞ்சிருக்கிறோம். ஆனா he is also a man of tested. ஆமென். ஆண்டவர் அவரை சோதிக்க அழைக்கிறார். அப்போ there is also calling, தேவ ஊழியத்துக்கு ஒரு காலிங் இருக்குது, ஒரு டெஸ்டிங்க்கு ஒரு காலிங் இருக்குது. ஆமென். ஆனா கூப்பிட்டு நம்மள சாந்தி உனக்கு ஒரு நாள் ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். என்னுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். அது நான் புரிஞ்சுக்கிற ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்ப்பா. எவ்வளவு விசுவாசமா இருந்தாலும், எவ்வளவு நான் பலனா இருந்தேனோ, இன்னும் ரெட்டிப்பா என் பலன் இருக்கணும், ரெட்டிப்பா என் விசுவாசம் இருக்கணும், ரெட்டிப்பா என் வைராகியம் இருக்கணும். ஆமென். பலன் இருக்கும் போது 1 மணி நேரம் ஜெபிச்சேன், பலன் இல்லாத போது 2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். ஆமென். விசுவாசமா பைபிள் 1 மணி நேரம் படிச்சேன், பரவாயில்ல 2 மணி நேரம் நான் படிப்பேன். இப்படிப்பட்ட நல்ல முடிவுகளை எடுக்கும் போது என் தேவன் என்ன பண்ணுவார், எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மறுபடி உறுதிப்படுத்துவார். ஆமென். எனக்காக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். என் கண்கள் பார்க்காது. ஆமென். என் சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய, எல்லா பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் எனக்காய் வைத்திருப்பார். ஒரு பாத் ஆண்டவர் எனக்காக வைத்திருப்பார். அந்த பாத் என்ன பண்ண முடியாது என்னால, அவருக்கு கீழ்ப்படிகிற வரைக்கும், அந்த சத்தத்திற்கு கரெக்டா ஆண்டவர் சொன்னபடி செய்யற வரைக்கும் நடக்கவே நடக்காது. There is no way. Hallelujah. 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 அப்ப இந்த சோதனைகளை கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆண்டவர் தேடுறார். ஆபிரகாமை போல நான் இருக்கிறேனா? இல்ல. ஆனா நான் ஆபிரகாமை போல உருவாக்கப்பட ஆவியானவர் எனக்கு உதவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை உருவாக்க அவர் சித்தமா இருக்கிறார். இந்த நாட்கள்ல சோதனை எனக்கு வருது, பிரச்சனை எனக்கு வருது, எதுவுமே நடக்கலையே, இட்ஸ் ஓகே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்குதே, அது நிச்சயமாய் உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் எப்படி எசேக்கியேலை கொண்டு ஒரு சேனையாக எழுப்பி காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்க இப்படி எல்லாம் நினைக்கிறாங்கப்பா, ஆனா நீ அவங்களுக்கு போய் சொல்லு, they are called God's army. அவங்க தனியால் இல்ல, அவங்களுக்கு பின்ன நான் இருக்கிறேன். ஆமென். ஜனங்க அவங்கள தொடணும்னா என்னை தாண்டி தான் என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா அவங்களுக்கு முன்பாக நான் இருக்கிறேன், பின்ன இருக்கிறேன், பக்கத்துல இருக்கிறேன், சைட்ல இருக்கிறேன், எல்லா கேப்லயும் நான் தான் இருக்கிறேன். அப்போ அந்த ஜனங்களை தொடுறதுக்கு முன்ன என்ன நான் தொடணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் ஆபிரகாம் என்ன பண்றார், புரிஞ்சுக்கிறார். He understands. In a relationship, understanding is very very important. Hallelujah. என்னுடைய மனைவியை புரிந்து கொள்றது இம்பார்ட்டன்ட் தான், பிள்ளைகளுடைய தேவைகளை பார்ப்பது இம்பார்ட்டன்ட் தான், பெற்றோர்களை பார்க்கறது இம்பார்ட்டன்ட் தான். அதை விட நான் என்னை ரட்சித்த என் தேவனை நான் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறேன்.
இது எத்தனை பேர் திங்க் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் யோசித்திருக்க டைமே இல்லை. திங்க் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, திங்க் பண்ணியிருப்போம் பல வருஷத்துக்கு முன்பு. நிறைய பேர் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் என்னுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை சாந்தி எப்படி இன்னும் நான் பெஸ்ட்டாக மாற்றலாம்னு நினைக்கிறேன், எதனா பிளான்ஸ் இருந்தால் கொடு அப்படின்னு அவங்க சகோதரி நான் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஜட்ஜிட் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க. கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு இவங்க இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களே. ஆனால் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த தரிசனத்தை, இந்த அழைப்புக்கு இருக்கிற தேவையான ரிசோர்ஸ் எங்கே இருக்குது? அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான். ஆமென். அப்போ நான் அது கரெக்டாக அந்த உறவை நான் இருந்தால், தேவனுடைய பிரசனத்தில் நான் இருக்க ஆரம்பிச்சிட்டா, இந்த சோதனை எதுக்குன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். நான் சோர்ந்து போகவே மாட்டேன், தைரியமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், என்னை படைத்த ஆண்டவர் எந்த நேரத்திலும் எனக்காய் அவர் வந்து நிற்பார். இதை தான் யோபு புரிஞ்சுக்கினார். ஆமென். அவருடைய சரீரத்தில் ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் புண்ணு, எல்லா இடத்துல காயம். தன்னை நேசித்திருந்த பாருங்க, அதான் பார்ட்னருடைய ஸ்பெஷாலிட்டி. தன்னை நேசித்த அரவணைச்ச மனைவி என்ன பண்ணிட்டா? நீ இப்படியே ஆண்டவர் ஆண்டவர் சொல்லின்னு இருக்கிற, இப்படியே சொல்லி செத்து போகிற ஒரு நாள் நீ செத்துப்போ, நான் செத்து போக விரும்பல, இந்த ஸ்மெல்ல நான் இருக்க விரும்பல, இந்த கெலீச்சில் நான் இருக்க விரும்பல, நான் போயிட்டாங்க. ஆமே. ஆனால் ஆண்டவர் அவரை விட்டாரா? விடல. தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனாங்க, அழகான குழந்தைங்க இறந்து போனாங்க. தனக்கு இருந்த ஆஸ்தி பாஸ்திகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவர் சொல்றார், என்னுடைய இரட்சகரை என்னுடைய கண்களாலே நான் பார்ப்பேன். I will see my redeemer. எல்லா நேரத்திலும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே தூஷிக்கிறாங்க, ஆனா அவருக்குள் இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எந்த நேரத்திலையும் இதை மாற்ற அவர் வல்லவர் என்று நம்பினார். ஆமென். நம்பினார். ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய மனைவி பார்த்து சொல்றாரு, யோ என்னது, நீ வந்து ஆண்டவர் வந்து நல்லதையே செய்தாதான் செய்யணுமா நம்மளுக்கு? ஏன் நம்மளுக்கு தீமையா வரக்கூடாதா? நன்மை வரும்போது எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிறோம், அப்ப தீமை வரும்போது நீ எப்படி பண்ற அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி பார்த்து சொல்றீங்க உங்க பார்ட்னர்ஸ் கிட்ட? ஒரு வாட்டி சொல்றீங்க, ரெண்டாவது வாட்டி ஒத்துழைச்சிடுறீங்க. ஆமா கரெக்ட். எவ்வளவு பேர் நின்று ஃபைட் பண்றீங்க? இல்ல, ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவார். தைரியமா இருக்கலாம், ஜெபிக்கலாம், விசுவாசிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க பெலனா பேசுறீங்க? சாப்பாடு இல்லைங்க முக்கியம், கறி எல்லாம் முக்கியம், காய்கள் எல்லாம் முக்கியம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் என்னது சாப்பிடுறதுனால ஒரு மனுஷன் பிழைக்கிறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால ஒரு மனிதன் என்ன பண்றான்? பிழைக்கிறான். இந்த வார்த்தைகளை எவ்வளவு நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, பெற்றோர்களுக்கு சொல்றீங்க, மனைவிக்கு சொல்றீங்க, நண்பர்களுக்கு சொல்றீங்க, ஊழியத்தில் இருக்கிறவங்களோட ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, அதெல்லாம் முக்கியம். வார்த்தைகளை சொல்லி நீங்களும் உருவாக்கப்படணும், அவங்களையும் உருவாக்கணும். ஆமென். இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சோதிக்க அழைக்கும் போது அவர் ஆயத்தப்படுறார். என்ன எப்படி ஆயத்தப்படுறாரோ? அதிகாலை எழுந்துக்கிறாராம். இஸ் இட் நெசசரி? என் குழந்தைய நான் சாவடிக்க போறேன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு அதிகாலையில நான் எழுச்சிக்கணுமா? நல்ல கட்டுகளை செலக்ட் பண்றாரு, இருந்த கட்டிலே பெஸ்டா எடுக்கிறாரு, இருந்த வேலைக்காரர்களை வந்து பெஸ்டா யங் பீப்புளை செலக்ட் பண்றாரு. தேவையா? இவ்வளவு தேவையா? இந்த ப்ராசஸ்க்கு தேவையா? அதே ஒரு பிளெஸிங்க்கு பேசியிருந்தா நான் நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா, காத்திருக்கலாம் காத்திருக்கலாம் அப்படி வெயிட் பண்ணுங்க. ஆனா சோதிக்கிறதுக்கு எவ்வளவு அழகா ரெடியா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் என்ன பண்றார்? இப்படி நம்ம சோதிக்கிறதுக்கோ என்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட அது விசுவாசத்தோடு அந்த கீழ்ப்படிதல் கனெக்ட் ஆகும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் நான் சொல்லலாம், ஆனா கீழ்ப்படிதல் இருக்காது. கீழ்ப்படிதல் இருக்கும் நான் சொல்லுவேன், ஆனா விசுவாசம் இருக்காது. இது ரெண்டுமே தொடர்ந்து கனெக்ட் ஆகி டிராவல் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசம் இருந்து கீழ்ப்படிதல் இல்லைனாலும் முடியாது, கீழ்ப்படிதல் இருந்து விசுவாசம் இல்லைனாலும் முடியாது. ஹல்லேலூயா.
எதுக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் பிதா என்று அழைக்கப்படுறார்? அவருக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதத்திற்கு எப்படி ஒபே பண்ணாரோ சோதனைக்கும் ஒபே பண்றாரு. அதனாலதான் இஸ் கால்ட் a father of faith. ஆமென். இன்றைக்கு நம்ம என்ன அறிந்து கொள்ளணும்னா, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு நம்ம வாழ்க்கையில இன்று அல்ல என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். தலைமுறைகளுக்கு இருக்கும் அவருடைய கிருபை. ஆனா நான் என்ன பண்ணோம், நான் ஆண்டவரை அவர் என்னை சோதிக்கும் போது நான் என்ன பண்ணோம், அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஏன்னா சூழ்நிலை நம்மளால மாற்ற முடியாது. என்னால என்ன பண்ண முடியும், என்னால என்னதான் பண்ண முடியும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சம்பளம் வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையை அடைக்க முடியும், அவ்வளவுதான் என்னால முடியும். ஆனா எல்லாமே என்னால முடியாது. எவ்ரி மந்த் எதனா ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருந்துனே இருக்குது வீட்டில். இது வாங்கினா அது பெண்டிங் இருக்கும், அது பண்ணா இது பெண்டிங் இருக்கும், பெண்டிங் இருக்குது. எதுவுமே கரெக்டா என்னால பண்ண முடியுது. நான் யோசிக்குவேன், எப்படி இது எப்படி அப்படின்னு. அப்போ அது ஃபுல்ஃபில் பண்றது யாரால முடியும்? ஆண்டவரால தான் முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும், என் ரிசோர்ஸ் எங்க இருக்குதோ நான் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். இப்போ ஒரு சம்பளம்ன்ற ரிசோர்ஸ் கிட்ட நான் என்ன பண்றேன், உழைக்கிறேன் 30 நாள். என்ன நடந்தாலும் புயலோ காத்தோ ஓட முடியும், ஓடுறேன். ஏன்னா அது வந்தால் தானே குடும்பம் நடக்கும், அது வந்தால் தானே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையான என்னால் என்ன பண்ண முடியும், காப்பாற்றிக்க முடியும். எல்லாம் கஷ்டம் இல்லைங்களா? வாடகை வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, என்ன வாடகை இல்லை. மற்றபடி அவங்களுக்கு வேற கஷ்டங்கள் இருக்கும். எல்லாம் வீட்டில் ரேஷன் வாங்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வேற பிரச்சனைகள், ஒரு லோன் எடுத்திருந்தா அதை கட்டணும், இப்படி அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் வாடகை வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன, சம்பளம் வந்தால் தான் கட்ட முடியும், இல்லைன்னா இருக்கிற மரியாதை கூட எடுத்து போட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனையே நான் நம்புறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆனாலும் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. ஆனா இது மத்தியில எத்தனை பேர் ஆண்டவர் கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறீங்க? இது மத்தியில ஆண்டவருக்கு விசுவாசிக்க எப்படி நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். இதெல்லாம் வந்துட்டு ஆபிரகாம் என்ன பண்றார், அவர் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம், யெகோவா ஈரே, அவர் கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. என் கடைசி நிமிஷத்துல இன்னும் என்ன இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த என் கண்களை திறந்து அந்த வழியை காண்பித்தார். அதுக்கு தான் அவர் யெகோவா ஈரேன்னு அழைக்கிறார் ஆபிரகாம். ஏன்னா எந்த டைம்ல ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போனாக்கா எனக்கு தெரியும், இந்த டேட்ல எனக்கு சேலரி வரும், ஓகே, இந்த டேட்ல சேலரி வருது, இந்த நாள்ல ரேஷன் வாங்க போறேன், இந்த நாள்ல இந்த கடன் கட்ட போறேன், இந்த நாள்ல வந்து இதை பார்த்துக்க போறேன், இந்த நாள்ல இதை என்ன பண்றேன்னா ஒரு டைம் டேபிள் என் சேலரிக்கு நான் போட்டுருவேன், கரெக்டா போட்டுருவேன், லிஸ்ட் போட்டுருவேன். ஓ இதுல வந்து இன்னொரு 1000 ரூபாய் மிச்சம் ஆகுது, 1000 ரூபாய் நான் என்ன பண்ணலாம், ஓகே பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஏன் டைம் டேபிள். ஹல்லேலூயா. என் சம்பாதனைக்கு நான் போடுற ஒரு அடையாளம். ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற அடையாளத்துக்கு என்ன இல்லை, ஒரு சைனே இல்லை. ஆமென். ஆண்டவர் எனக்காக கொடுக்கிற ஒரு வழிக்கு அது வழியே இருக்கல தெரியாது, வனாந்தரமா இருக்கும், டெசர்ட். எங்க சுத்தி பார்த்தாலும் மணல் தான் இருக்கும், எங்க சுத்தி பார்த்தாலும் எதுவுமே ஒரு செடி மரம் தெரியாது. மேல பார்த்தா வானம் தெரியும், கீழே பார்த்தா பூமி தெரியும், அந்த பூமியில மணல் தெரியும், இப்படிதான். ஆனா இந்த மாதிரி நிலைமையில யெகோவா ஈரே எனக்காய் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியாதுங்க, நிக்கும் போது வானம் தான் தெரியுது, ப்ளூவா இருக்குது. நைட் ஆனா நட்சத்திரம் வருது, பகலானா சூரியன் வரும். இல்ல பகல்ல வந்து பூமியை பாக்குறேன், நைட்ல பார்த்தாக்க நட்சத்திரத்தை பாக்குறேன். இதை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா யெகோவா ஈரே இந்த டெசர்ட்ல எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார், எனக்கு வழியை திறப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் தருவார்? எதுவுமே சைனே இல்லையே. இப்ப ஆபிரகாம் எப்படி நினைச்சிருந்தார்னா அவர் மலை ஏறி இருக்கவே முடியாது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது. இப்ப ஹிஸ்டரியில சொல்லப்படுறது, இந்த மோரியா தேசத்துல போடப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவர் பேசின அந்த சத்தம், அதுக்கு வர எவ்வளவு அடையாளங்கள் இருக்குதுன்னு. அப்போ அந்த சத்தம் அங்க இருக்கிற, அப்போ மோரியான்றது லேண்ட், அங்க நிறைய மலை இருக்கு. அங்கதான் நம்ம இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாராம், பலி அவர் அங்கதான் சிலுவையில குரூசிபிகேஷன் அங்கதான் நடந்துச்சு, கோல்கோதா மலையில. அங்க ஒரு கோல்கோதா மலை இருக்குது, சீனாய் மலை இருக்குது. அப்போ இட்ஸ் லேண்ட் கால்ட் மோரியா. அந்த மோரியா லேண்ட்ல நிறைய மலைகள் இருக்குது. ஆமென். அப்ப அந்த மலையில
மலைகள் அசைந்தாலும். அப்போ அப்போ ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, நான் தான் என் பிள்ளைய லவ் பண்ணேன், அந்த ஆண்டவர் எவ்வளவு லவ் பண்றாரு. ஹல்லேலூயா. அவர் முதல்ல நினைச்சிருப்பாரு. அவர் சொல்றாரு, அப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி வந்து கரெக்டா அவர் மனசுல இருக்கிறது எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. உன்னுடைய ஒரே குமாரன், உன் நேச புத்திரன், என்ன பண்ணுப்பா, நீ எடுத்துக்கோ, take your son and go. ஒரே குமாரன். அவர் இருதயத்துல அவ்வளவு அன்பு இருந்துதான். ஆபிரகாம் இருதயத்துல தன்னுடைய மனசு எல்லாமே ஈசாக்கு தான். எல்லா நேரத்திலும் ஈசாக்கு தான். அவர் நினைச்சாரு, இவ்வளவு லவ் பண்ணேன் நான். ஆனா ஆண்டவருடைய சத்தம் அந்த இடத்துல பிரதிபலிக்கும் போது புரிஞ்சுக்கினாரு, நான் தான் நேசிச்சேன்னு நினைச்சேன், ஆனா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவருடைய அன்புக்கு முன்ன. ஏன்னா ஆண்டவர் பேசின சத்தம் அங்க இருக்கிற அந்த மோரிய தேசத்தை ஒரு அசைந்துருச்சான். ஆமே, நிறைய மலை இருக்குது அங்க. நம்ம அங்கிருந்து நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வரைக்கும் நிறைய மலைகளை வந்து நம்ம பார்க்குறோம். தாவீது வந்து என்ன பண்ற, டைம் நம்மளுக்கு ரொம்ப இல்லாதனால 2 சாமுவேல் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 24வது அதிகாரத்துல தாவீது என்ன பண்றார், ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க வந்து நல்ல இருக்கிற வியாதிகளை வந்து அந்த இடத்துல போகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன பண்றார், ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு தகன பலியை அவர் இடுறார். அதுக்கப்புறமா 2 Chronicles 3:1 நீங்க பாத்தீங்கன்னா அதே இடத்துல எங்க பலியிட்டாரோ அந்த இடத்திலே வந்து தன்னுடைய குமாரன் சாலமோன் என்ன பண்றார், ஒரு அழகான தேவாலயத்தை கட்டி எழுப்புறார். எந்த மலை? இந்த மலையில தான். மோரியான்ற ஒரு லேண்ட், அது அவ்வளவுதான். ஆனா அந்த மலைகளில் அவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெரிய விஷயங்களை ஆண்டவர் பண்றாரு. அந்த இடத்துல தான் அந்த இயேசு கிறிஸ்து கூட கொல்கதா மலையில என்ன பண்றார், குரூசிஃபை ஆகுறார். அப்ப இந்த வார்த்தையின் அடையாளம் என்ன? தன்னுடைய ஒரே குமாரன், தன்னை நேசித்த ஒரே குமாரன், உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஹல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஒரே குமாரன் இல்லையா, யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார், என்னுடைய ஒரே குமாரனை, only begotten son, என்ன பண்றேன், நான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு குமாரன். ஆனா அந்த குமாரனை ஆண்டவர் யாருக்காக பலி தராரா? யாருக்காக பலி தராரு? உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் பாவத்தில் இருக்கிற எல்லாருக்காக பலி தராரு. அதேதான் இந்த ஆபிரகாம், இந்த ஈசாக்குடைய ஒரு ரெவலேஷன் என்னன்னா, ஆண்டவர் வந்து இதுக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் ஆவியானவரையும் காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறார்னாக்கா, இப்போ வந்து ஒரே குமாரனாகிய ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், காப்பாத்திட்டார். அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது, சிலுவையில் அடிக்கப்படும் போது அவருக்கு என்ன நடக்கல, ஒரு சப்ஸ்டிடியூட்டே இல்லை, இன்னொரு ஆட்டுக்குட்டி இல்லை. ஓ, இயேசு என்னுடைய ஒரே குமாரன்பா, பரவாயில்ல, அற்புதங்களை பண்ணார், எல்லாமே பண்ணார், கர்த்தருடைய தேவ ராஜ்யத்தை குறித்து பேசினார், எல்லாமே பண்ணார், ஓகே, எல்லாம் நடந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல இயேசு சிலுவையில் அறையப்படும்படி ஒரே குமாரன், தன்னுடைய ஒரே ஏகபுதன், ஏகமாய் நேசித்த ஒரே மகன், ரொம்ப ரொம்ப நேசித்த பிதா நேசித்த தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் சொல்றார் யோவான் 14வது அதிகாரத்துல, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கும். எவ்வளவு அன்பு பாருங்க. யாருமே ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை அவ்வளவு நேசிக்க முடியாது, ஒரு தாயை வந்து அவ்வளவு நேசிக்க முடியாது. ஆனா இயேசு, நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், அவர் இல்லாமல் நான் இல்லை. அதே மாதிரிதான் நீங்க என்ன நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஒரே குமாரனை பிதா என்ன பண்ணலையா, அந்த நேரம் வரும்போது விட்டுடுறார், கை விட்டுடுறார், அனுமதிக்கிறார். சிலுவையின் அனுபவத்தை அனுமதிக்கிறார். அப்போ இயேசு என்ன பண்றார், அந்த சிலுவை சுமக்கிறார், பலியாக போறார். அப்போ ஈசாக்குக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, இயேசுக்கு என்ன இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லை, அவரே ஆட்டுக்குட்டியா மாறிடுறாரு. ஆமென். அப்ப அந்த நேரத்துல தான் அவர் ஏங்குறார், தகவலுடைய அன்புக்கு ஏங்குறார். அந்த ஏக்கத்தினால வேர்வை தண்ணி ரத்தமா மாறுது, வருது, முடியல, மனசு அலைப்பாயுது. என் தகப்பனை விட்டேனே, என் தகப்பனை விட்டுருக்கிறாரு,
மனசு அலைப்பாயுது பாருங்க, அதுதான். ஆனா இயேசு என்ன பண்ணார்? அவரே வந்து என்ன பண்ணிட்டாராம்? ஒரு மிகப்பெரிய பலியாக உங்களுக்கும் எனக்காக அவர் மாறிட்டார். அவரே ஒரு ஆட்டுக்குட்டியா மாறிட்டார். ஹல்லேலூயா. அப்ப சோதனை வரும்போது ஈசாக்குக்கு ஒரு வழி இருந்தது, ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வழியே இருக்கல. அவர் வழியை தேடல, அவர் சூஸ் பண்ணல, அவர் இன்னொரு ஆப்ஷனுக்கு அவர் விரும்பல. அவர் சொல்லிட்டார், ஆண்டவரே நீர் அப்பா நீர் என்னை சோதிக்க விரும்பி இருக்கிறீங்க. ஐ ஆம் ரெடி லார்ட், ஐ ஆம் ரெடி டு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஆயத்தமாகிறார். அப்போ ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? அடிக்கப்படுறார். ஜனங்களுக்காக அந்த அன்பை என்ன பண்றார்? அதனுடைய உயிர் மூலியமாக என்ன பண்றார்? அன்பை வெளிப்படுத்துறார், தியாகத்தை வெளிப்படுத்துறார். இதனால நம்ம என்ன கத்துக்கிறோம்? சோதனை என்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். இந்த சோதனை வரும்போது கர்த்தருடைய சித்தத்தை விட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சண்டை போட்டுன்னு போயிடுறாங்க, சபையை உடைச்சிட்டு போயிடுறாங்க, நிறைய பண்றாங்க. ஆனா இந்த சோதனையில தேவனை பிடித்துக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஆமென். ஒரு மனத்துல இன்னும் அதிகமா வளர்றவங்களா இருக்கணும். எங்க போராட்டம் இருக்குதோ, எங்க குழப்பம் இருக்குதோ, நான் அதிகமாய் நான் என்னை வளர்த்து கொள்ள நான் விட்டு கொடுக்கிறவனாய் நான் காணப்படணும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்போ காட்ஸ் ப்ரொவிஷன், ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ப்ரொவிஷனே இல்லை, அவரே ஒரு ப்ரொவிஷனா மாறிட்டார். ஆமென். அப்போ இந்த விலையேற பெற்ற ரத்தம், இயேசு நமக்காக சிந்தின அந்த ரத்தம் தியாகத்தினால் வந்தது, போராட்டத்தினால் வந்தது. இயேசு கொடுத்த, இயேசுக்கு ஒரு தரிசனத்தை பிதா கொடுக்கிறார். இதுதான் உன் விஷன் மகனே. உலகத்துக்கு போன பிறகு என் அப்பா நீ சொல்லலாம், ஆனா எப்பவுமே உன் கூட இருப்பேனான்றது இல்லை. நீ தான் என்ன பண்ணணும்? இல்லை, நிலைத்திருக்கணும். நீ தான் என்னை தேடி வரணும். ஏன்னா அப்பா கிட்ட வந்து நம்ம போய் ரூல்ஸ் பேச முடியாதுல்ல. எத்தனை பேர் உங்க அம்மா கிட்ட போய் ரூல்ஸ் பேசுறீங்க? இப்படி பண்ணோம்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. அவங்ககிட்ட எப்படி வேணா நம்ம இருப்போம் உரிமையில. ஆனா இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது யாக்கோப்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. யாக்கோப் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நீங்க நெருங்கி போங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவர் உங்களை நெருங்கி வருவார். நீங்க ஆண்டவரை நெருங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கோம்? உங்களை சோதிக்கிற ஒரு பிசாசு இருக்கிறான். யாக்கோபு 4:7 உங்க என்ன பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். எப்போ உங்களுக்கு தெரியும்? அது ஆண்டவரை நெருங்கி போகும். ஆமென். அப்போ ஒரு சோதனை எனக்கு வருதுன்னா எப்போ தெரியும் உங்களுக்கு? ஆண்டவரை நெருங்கி போகும்போது. இப்போ இயேசுக்கு வந்து ஒரு சிலுவை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா இந்த சிலுவையில இவ்வளவு வலி இருக்குது, இதை வந்து இன்னும் இந்த வலியை அதிகப்படுத்துகிற அந்த சோதனையை மேற்கொள்ளுகிற பலன் தேவ பிரசன்னத்துல பெற்றுக்கொள்ளும். அதனாலதான் அவர் சாப்பாடை மிஸ் பண்றாரு, தன்னை நேசித்து ரொம்ப லவ் பண்றாரு. பாருங்க எப்படி கனெக்ட் ஆகுது இந்த வசனம். ஆபிரகாம் ஈசாக்க லவ் பண்ணாரு, மலைக்கு கொண்டு போறாரு. அப்போ பிதா வந்து இயேசுவை லவ் பண்றாரு, உலகத்துக்கு அனுப்புறாரு. இயேசு வந்து 12 சீஷர்களை தேடி முட்டாளான சீஷர்களை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு அதிக அன்பு வைக்கிறார். எவ்வளவு அன்புனாக்கா, தன் பிதாவின் அன்பு ரிஃப்ளெக்ஷனா 12 பேர் மேல காட்டுறாரு. என்ன பண்ணுவாங்க இவங்க? நான் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசிங்க இருந்தாங்க, ஓகே. ஆனா நான் போவேன், என் பிள்ளைக்கு நான் ஒரு அடையாளம் ஆவியம் கொடுத்துட்டு போவேன்னு சொல்றாரு. எவ்வளவு அன்பு பாருங்க, எப்படி கனெக்ட் பண்றாங்க ஆவியம். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இருந்தார், ஈசாக்கு வந்து லவ் பண்ண அதிகமா லவ் பண்ணார். ஆனா அந்த மலையில ஆண்டவர் ப்ரூவ் பண்றாரு, நீ லவ் பண்றதை விட நான் என்ன பண்றேன்? அதிகமா உன்னுடைய மகனை நேசிக்கிறேன், தரிசனத்தை நேசிக்கிறேன்னு சொல்றார். அப்போ பிதா தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசுவை நேசிக்கும் போது, லவ் பண்ணும்போது, தன்னுடைய சிலுவையில சோதிக்கப்பட அவர் அப்படியே தள்ளாடுறாரு, கலங்குறாரு. ஓ, என் தகப்பனை விட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஏக்கம் வருது. ஆனா அந்த நேரத்திலையும் அனுமதிக்கிறாரு. எதை அனுமதிக்கிறாரு? சிலுவை அனுமதிக்கிறாரு, அடிக்கட அனுமதிக்கிறாரு, பிதாவை அனுமதிக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், இதை அனுமதிக்க மாட்டாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, அனுமதிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லா கனெக்ட் பண்றாரு. அப்போ
பிதா வந்து இந்த உலகத்துக்கு தனியா அனுப்புறாரு. அவருக்கு வந்து என்ன இல்லை, ஹோலி ஸ்பிரிட்டோட சப்போர்ட் இல்லை. இயேசு என்ன பண்ணோம், பிதாவை தேடி அவரை நெருங்கி போனோம். அதான் யாக்கோப்ல எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப் 4வது அதிகாரத்தை நீங்க போய் படிங்க வீட்டில். ரொம்ப அருமையான வசனம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதிகாரம் அது, யாக்கோபு 4. அப்போ அந்த யாக்கோப் சொல்றாரு, நீ ஆண்டவரை நெருங்கி போ. அப்ப நான் நெருங்கி போகும்போது என்ன ஆயிடுதான், அவ்வளோ பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன பண்றானா, அவரை நெருங்கி நான் போனேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே, ஃபீல் பண்ண உடனே என்ன நெருங்கி வந்துடுறானா. என்னை நெருங்கி வந்த உடனே எனக்கு இருக்கிற சோதனையை காண்பிக்கிறார், எனக்கு எதிராக இருக்கிற பிசாசின் கிரியைகளை காண்பிக்கிறார், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, சுற்றி காண்பிச்சு அதற்கு என்ன பண்றார், தேவ பிரசன்னத்துல என்ன ரெடி பண்றார். எப்படி ரெடி பண்றார், இப்போ எசேக்கியேல் கனெக்ட் ஆகும். எப்படி ரெடி பண்றாரு, என்ன சேனையா, எப்படி நான் கனெக்ட் பண்றா, இப்போ நான் ஒரு உலர்ந்த எலும்புப்பா, இந்த எலும்புக்கு லைஃபே இல்லை. இந்த எலும்பை பார்த்தாலே ஜனங்க தெரிக்க விட்டு ஓடுவாங்க. ஆனா இந்த எலும்பை ஆண்டவர் என்ன பண்றாங்க, ஒரு மனுஷனா உருவாக்கி காட்டுறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், இந்த எலும்பை ஒரு மனுஷனா உருவாக்கி ஒரு சேனையான. ஹல்லேலூயா. அப்போ இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, கனெக்ட் பண்றார். அப்போ இயேசு வந்து இந்த உலகத்துல அனுமதிக்கிறார் பாடுகளை. அதை யாக்கோப்ல எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல எல்லாம் எல்லாமே என்னால என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். சும்மா சும்மா பிசாசே ஓடிப்போம். ஒரு நம்ம பாஸ்டர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் எனக்கு தெரியும், நீ யாருன்னு கேட்டுச்சான். பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய இதுல சுவிசேஷத்துல. அதே மாதிரி நிறைய ரியாலிட்டியில நிறைய சபைகள் நடக்குது. இந்த மாதிரி சும்மா சும்மா ஓடிப்போ க்ளோஸ். இன்னைக்கு மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஓடிப்போன்னு தைரியமா சொல்லுவேன். சாட்டர்டே வரத்துக்குள்ள ஓடிப்போ. ப்ரேயர் நான் பார்க்குவேன், நிறைய பேர் நல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர்ன்னு வாங்க. ப்ரேயர்ல எல்லாரும் கண்ணு மூடி, நான் கண் திறந்து பார்த்தேன்னா முடிச்சாங்க ஜெபம். எல்லாரும் எங்க போச்சு அந்த அபிஷேகம், எங்க போச்சு அந்த அதிகாரம், எங்க போச்சு அந்த வைராகியம்? அது அந்த நேரத்தில் ரொம்ப காமெடியா இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளால சிரிக்க முடியாதா? என்ன பண்றது, திட்டவும் முடியாது, கோவப்படவும் முடியாது, ரொம்ப பார்த்து நேசிக்கவும் முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ண முடியும்? அந்த டைம்ல அப்ப பிசாசு என்ன பண்ண மாட்டான், நான் சிரிக்கிறது இல்லை, அவன் பக்கத்துல இருந்து ஜாலியா இருப்பான். என் பையன் பாயுங்க, நான் அவன் அப்பான்றது எவ்வளவு நல்லா ப்ரூவ் பண்றான் தெரியுமா, என் குழந்தை பாயுங்க அப்படின்ற மாதிரி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படி கட்டி எழுப்புவாங்க. ஆமென். தேவ பிரசன்னத்துல நெருங்கி போங்க. அவருடைய ஐக்கியம் தான் இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் திங். ஆமென். ஊழியக்காரர் இருந்த நாட்களுடைய அந்த அனுபவங்களை என் லைஃப்ல நான் நினைக்கிறேன், சாவர வரைக்கும் என்னால் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நானும் வந்து அழுவாத நேரமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இந்த சபை கொடுத்தீங்களே ஆண்டவரே. ஆனா இன்றும் இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நல்லா நேசிக்க முடியலங்க, மனசு தெரிந்து நேசிக்க முடியல, மனசு தெரிந்து லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க உண்மையா இருக்க முடியல. வாயில சொல்றாங்க இருக்கிறேன், பண்றேன், செய்யறேன், ஆனா ஸ்பிரிட்ல ஒண்ணுமே இல்லை. ஏன் நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா, இந்த ஆவியானவர் சகலமும் காண்பித்திருக்கிறதுனால பேசுறேன். மிகப்பெரிய வலி இருக்குது, ஆனா பரவாயில்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்துல தான் நான் ஒரு நாளும் ஓடின்னு இருக்கிறேன். ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன, ஆண்டவருடைய பிரசன்னத்துல நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது, கோபத்துல இருக்க முடியாது, மற்றவங்கள வெறுப்புல உங்களால பார்க்க முடியாது, நேசிக்க முடியும், இயேசுவை வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்காக அவரே என்ன பண்ணிட்டாராம், பலியா மாறிட்டார். ஆமென். அவரே நம்மளுக்காக பலியா மாறிட்டார். கீழ்ப்படிந்த எத்தனையோ தேவ பக்தர்கள் இருக்கிறாங்க. யோசுவா இருக்கிறாங்க, மோசே இருக்கிறாங்க, மரியாள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், திருமணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. யோசுவா எடுத்துக்கிட்டீங்கன்னா எரிகோ கோட்டையை வந்து அவர் வந்து அதே ஆண்டவர் சொல்லிட்டார், எரிகோ கோட்டை துதியினால் என்ன பண்ணும், விழும். யோசுவா 6வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, நீ இந்த எரிகோவை சுத்தி என்ன பண்ண, துதி. எதுவுமே சொல்லல அவருக்கு. இது யாராவது ஃபாலோ பண்ண முடியுமா?
என்ன இது ஆண்டவர், எனக்குள்ள ஏதாவது வருதா அப்படியே பண்றாரு அவரு. பண்ண எரிவு கூட்டம் என்ன ஆயிடுது, விழுந்துருது. எவ்வளோ பெரிய கூட்டம் அது, எவ்வளோ வருஷங்கள் எடுத்திருப்பாங்க கட்டத்துக்காக, ஆனால் விழுந்துருக்கு. துதியினால, கீழ்ப்படினால, ஒன்லி த்ரூ ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ் பண்ணாதான் என்னால் செய்ய முடியும் இல்லையா? என்னால் கீழ்ப்படிஞ்சாதான் ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கீழ்ப்படிஞ்சா மனசார பண்ணுவேன், கீழ்ப்படியலன்னா பேருக்காக பண்ணுவேன். கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ணுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பண்ணுவேன். என் வேலை, என் ஊழியம் பெஸ்டா பண்ணுவேன். கீழ்ப்படியலன்னா என்ன ஆயிடும்னாக்கா, செய்யணும், வேற வழி இல்லை, செஞ்சிடலாம், அப்படி ஆயிடும். அதை பண்றேன். நிறைய இருக்குது இல்லையா, நம்ம சொல்லிட்டு போனா நான் இன்னும் சொல்லிட்டே இருப்போம், டைம் ரொம்ப ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆனா என்ன இதோடைய அர்த்தம்னாக்கா, ஆபிரகாம் சோதிப்பதற்கு தன்னை பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணிக்கிறார். தன் கூட இருக்கிற ஆட்களை கூட செலக்ட் பண்றாரு பாருங்க. நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, எல்லாருமே கூப்பிடல, அவரு 2 பேரை தான் கூப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை கூட வச்சிருந்தாங்க. எத்தனை பேரை ரொம்ப க்ளோஸா இருந்தது யாரு? யோவான், அப்புறமா எத்தனை பேர் சொல்லுங்க? 3 பேர். எத்தனை பேர் பேர் என்னது? வெரி குட் இல்ல? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்படிதான் இந்த நாட்கள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில சோதனையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரா, இல்ல இது பிசாசால உண்டாச்சா, இல்ல இது பலவீனத்துல உண்டாச்சா? இதெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கணும்னா, பிசாச சும்மா சர்ச்சில் நீங்க கட்டினீங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா நீங்க எங்க இருந்தா அங்க போறதுக்குள்ள அவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆமே, நீங்க எங்க இருந்து அங்க போறதுக்குள்ள உங்க வைஃப் உங்களுக்கு ஹாய் சொல்றாங்களோ இல்லையோ, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஹாய் சொல்றாங்களோ இல்லையோ, உங்க அம்மா அப்பா ஹாய் சொல்றாங்களோ இல்லையோ, அவன் ரெடியா இருப்பான். அவன் உங்க வீட்டுல உங்களையும் இன்வைட் பண்ணி கூட்டிட்டு போவான். ஹல்லேலூயா. இது ஏன் வீடுப்பா, இந்த 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 இடத்துல சோஃபா போட்டா அழகா இருக்கும், இந்த இடத்துல பெட்டு போட்டா அழகா இருக்கும், இந்த கிச்சன்ல இந்த ஐட்டம் வைத்தா லுக்கா இருக்கும். ரெடி பண்றீங்களா? நான் பண்றேன், நீங்க பண்றீங்களா? ஆனா அந்த வீட்டுல யாரும் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும். ஆனா எத்தனை நேரத்துல பிசாசு நம்ம அழைச்சு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. Have to think. ரொம்ப ரொம்ப ஆழமா நீங்க சிந்திக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. ஆழமா சிந்திங்க. கர்த்தருடைய சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் தேவனுடைய புத்திரன் எனப்படுவான் இல்லையா? அப்ப சோதனைகளை வரும்போது நம்ம சகிச்சுக்கணும். ஊழியத்தில எதுவுமே என்னுடைய லாஸ்ட் டைம் நான் பிரதர் எட்வின் கிட்ட பேசும்போது சொன்னா, ஃபைனான்சஸே எனக்கு வர மாட்டேங்குது, என்னால சந்திக்க முடியல. என்ன யார் கேட்டாலும் இன்னைக்கு தரேன்றாங்க, நாளைக்கு தரேன்றாங்க, ஆனா யாருமே தர மாதிரி தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளும் ஈசாக் என்கிற தேவன் கொடுத்திருக்கிற அந்த விஷயத்தை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் என்ன ட்ரெஷரரா செலக்ட் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லை? ஃபர்ஸ்டா உதயகுமார் அண்ணாவை நீ தான் செக்ரட்டரி பண்ணும் போது எவ்வளவு சந்தோஷம். என்ன ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு பண்ணும்போது நீ தான் ஒரு வர்ஷிப் லீடரும், எனக்கு எவ்வளவு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துல ஆண்டவருடைய காரியங்களை நான் மறந்துடுவேன். அப்போ இந்த சந்தோஷமான ஈசாக்னா என்ன? the one who loves, the one who rejoices. சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறது அப்படியே துக்கமா இருக்குது. இந்த சந்தோஷம் நீடித்திருக்கும். ஈசாக் என்ற சந்தோஷம் என்ன இருந்துச்சான், அவங்க சாவர வரைக்கும் நீடித்து இருந்துச்சான். அப்படிதான் இந்த தரிசனம், இந்த அழைப்பு நான் சாவர வரைக்கும் நீடித்திருக்கும். அப்ப இந்த ஈசாக்க தேவனுடைய சமூகத்துல the Lord who provides என்கிற அந்த லேண்ட் ஆஃப் மோரியாவுக்கு நான் எடுத்துட்டு போகணும். இந்த தரிசனத்தை, இந்த பொறுப்பை, இந்த வர்ஷிப்பை, இந்த மெசேஜை எல்லாமே நான் அங்கே எடுத்துட்டு போனோம். மோரியா என்கிற தேவ பிரசனத்திற்கு நேரம் நான் எடுத்துட்டு போனேன். இந்த பிரசனத்திற்கு நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா எனக்கு தோணுது, யாரும் தரமாட்டாங்க, பணம் தரமாட்டாங்க, அது தரமாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணும் போது யெகோவா ஈரே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இதை தான் நான் அவருக்கு சொன்னேன். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? நான் இனிமே மோரியா என்கிற தேவ பிரசன்னத்திற்கு நான் கொண்டு போறேன். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் தேவையான ஈசாக்க மோரியா என்கிற
இடத்திற்கு கொண்டு போய் யெகோவா ஈரே என்கிற தேவனின் கரத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அப்படியே நார்மலா போன்ல பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வேலை ஆயிடுச்சு, டயர்டா இருக்குதுன்னு சொன்ன அவரு வேலை சொன்னாரு. ஓகே, சாயங்காலம் என்ன ஊழியம், என்ன எப்படி பண்ணலாம், எந்த டைமுக்கு நீங்க வரீங்க, எந்த டைமுக்கு நான் வர முடியும், பார்ப்போம், உதயநாட்ட பேசலாம், ரெடி பண்ணலாம், எல்லாம் நல்ல ஜபத்துல இருந்துட்டு வந்து லீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜபம் இல்லாம வராதீங்க, முடியல எனக்கு சொல்லுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். இந்த ஒரு 2 வாரமா பார்க்கலாம், நீங்க நான் தான் எல்லாத்துலயும் வந்து லீட் பண்றேன். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஜபம் இல்லைன்னா நம்ம பண்ற ஊழியம் அது என்ன இருக்காது. ஆண்டு வெளிப்பட மாட்டாரு. நான் முக்கி ஜபம் பண்ணிட்டு 1 hour ஆயிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ஜபங்களிலும் ஆண்டவர் வெளிப்படணும். இந்த பேசின இருக்கும்போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. ஆமென். ஈசாக் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறதே ஆண்டவர். இந்த ஊழியம் என்கிற அடையாளத்தை, தரிசனம், வாக்குதத்துவம், அபிஷேகம், வரங்கள் எல்லாமே ஒரு ஈசாக்கு நம்ம லைஃப்ல. ஆனா ஈசாக்கு நம்ம எங்க கொண்டு போனோம்? ஏதோ ஒரு மலைக்கு கொண்டு போறது அல்ல. எங்க கொண்டு போனோம்? மோரியா என்கிற தேவ பிரசன்னத்தை கொண்டு போனோம். அங்க கொண்டு போனாதான் ஆண்டவருடைய சத்தம் வெடிக்கும். அங்க கொண்டு போனாதான் ஆண்டவர் நம்மளுக்காக எல்லா காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இதை செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் அவர் செய்வார்.